Good evening, everyone. Good evening. Good evening, teacher. Good evening. Right. Last class என்ன பார்த்தோம் please? Last class. என்ன பார்த்தோம் கடைசி கிளாஸ்ல? Miss, கடைசி கிளாஸ்ல இருந்து draw the flow chart putting money into the till அத பார்த்தனா மிஸ். அத நீங்க எங்க தனித்தனியா புக்க பார்க்காம கீற சொன்னீங்க மிஸ். Right. அதை அனுப்பினீங்க மிஸ்ஸுக்கு நான் அனுப்பினீங்க தானே மிஸ்ஸுக்கு? எல்லாரும் அனுப்பினீங்க இல்ல? Yes, teacher. எஸ். அடுத்தது பிள்ளைகள் நாங்க ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று பற்றி படிக்க போறோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிக்கல் பிள்ளைகள். இன்னைக்கு இது வந்து ஃபுல்லா நாங்க படம் கீறி எங்க ஒருத்தரையும் காணையில வர்ஷிகனை காணையில, பவினாஷ காணையில, சனோஷ காணையில. ரைட். இந்த பாடம் என்னது ஸ்கிராட்ச் என்ற ஒரு சாஃப்ட்வேரை பற்றி தான் படிக்க போறோம். சரியா? அந்த சாஃப்ட்வேர்ல என்னென்ன டூல்ஸுகள் இருக்குது, அது என்னென்ன ஃபங்க்ஷனை செய்யும்ன்றதான் பார்க்க போறோம். சரியா? இப்ப மிஸ்கிட்ட வந்து ஸ்கிராட்ச் என்ற சாஃப்ட்வேர் இல்ல பிள்ளைகள், அதனால நான் கொஞ்சம் உங்களை விளங்கப்படுத்தி கொண்டு போறேன். ஸோ நாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன செய்ய போறோம்டா படங்கள் கீறித்தான் அந்த Excuse me, miss. எஸ் நான் அந்த ஸ்கிராட்ச ப்ராக்டிக்கல் வைஸா நான் படிக்காட்டிலும் செஞ்சு பார்த்தேன். நான் உங்களோட பிசியில அந்த ஸ்கிராட்ச் இல்லாட்டியும் கூகுளுக்குள்ள போய் அந்த லிங்குக்குள்ளால போகலாம் மிஸ் ஆன்லைன்ல. அதுக்குள்ளால போக வேணும். நான் ஒவ்வொரு டைமும் அதுக்குள்ள போகத்தானே வேணும். அதனாலதான் நான் ஸ்கிராட்சை வந்து உங்களுக்கு வீடியோ கிளிப்பாடியே நான் காட்டுறேன். ஓகேயா? ஓகே மிஸ். வீடியோ கிளிப் பண்ண மிஸ் வச்சிருக்கேன். அதோடயே நான் உங்களுக்கு என்ன செய்யலாம்ன்றதை ஒருக்கா காட்டுறேன். சரியா? ரைட். ஸ்கிராட்ச்ன்றது பிள்ளைகள் நீங்க எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய மாதிரியான ஒரு சாஃப்ட்வேர். சரியா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, ஒரு அனிமேஷன் செய்யறது. உங்களோட கார்ட்டூன்ஸுகள் தெரியுமா? கார்ட்டூன்ஸ் நீங்க வீடியோஸ் பாக்குறீங்க தானே, கார்ட்டூன் வீடியோஸ் எப்படி அதுட அந்த கார்ட்டூன்ஸ் அனிமேஷன் செய்யறது என்று சொல்லி அந்த அந்த ஒரு விஷயத்தை படிக்க போறோம் இன்றைக்கு. ஸ்கிராட்ச் அண்ட் ஒரு சாஃப்ட்வேரை பயன்படுத்தி நாங்க எப்படி அனிமேஷன் செய்யறதான்னு சொல்லி நாங்க பார்க்க போறோம். சரியா? ரைட். ஓகே. ரைட். இந்த ஸ்கிராட்சை பத்தி நான் கொஞ்சம் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். ஸ்கிராட்ச் இஸ் a simple e-software that use to create simple program using commands blocks. இந்த ஒவ்வொரு ஆக்ஷனும் பிள்ளைகள் ஒவ்வொரு ஆக்ஷனும் நாங்க கொடுக்குற கமாண்டுக்கு ஏத்த மாதிரி தான் ஒர்க் பண்ணும். 20 தரம் ஓட சொல்லி நாங்க கமாண்ட் கொடுத்தா 20 தரம் ஓடும். ரைட்டா? 10 தரம் திரும்ப சொல்லி சொன்னா அது திரும்பும். ஸோ நாங்க கொடுக்குற கமாண்டின் அடிப்படையில தான் அது ஒர்க் பண்ணும். சரியா? அது ரெண்டாவது போட்டிருக்கு, திஸ் இஸ் ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். இது வந்து ஒரு ஃப்ரீயானதும் ஓப்பன் சோர்ஸ் சொன்னா யாரும் பயன்படுத்தலாம். சரியா? அந்த மாதிரியானது. அதை டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் தான் பிள்ளைகள் இதுல தந்துருக்கு. சரியா? இதுல யார் யார் தமிழ் மீடிய பிள்ளைகள் இருக்கிறீங்க? வர்ஷிகன், இஸ் இட்? Yes, teacher. வர்ஷிகனும் மிதுசங்கரும். ரைட். ஓகே. இது வந்து உங்களோட புக்கிலேயே இருக்கு. மிதுசங்கரோட புக்ல இருக்குதா அந்த ஸ்கிராட்ச்? Yes. அது அப்படியே பார்த்து சொல்லுங்க. சரியா? மிஸ் சொல்ல சொல்ல
இந்த பிக்சர்ஸ் எல்லாம் உங்களோட புக்ல இருக்கும் பாருங்க. இதுதான் பிள்ளைய இந்த ஸ்கிராட்ச்ன்றதுல என்னது ஐகான். ரைட்டா, இதுதான் ஃபர்ஸ்ட். எப்படி இருக்குமானா இப்படித்தான் இருக்கும். இந்த ஒரு பூனைக்குட்டி ஒன்று நடந்து போற மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும் பிள்ளைகள். சரியா? சோ அது பார்ப்போம். ஸ்கிராட்சோட இன்டர்ஃபேஸ் என்ன மாதிரி இருக்கும். ரைட், இதுதான் இன்டர்ஃபேஸ். ரைட்டா, இதுல தான் டூல்ஸுகள் ஒவ்வொன்றும் இருக்க போகுது. என்னென்ன டூல்ஸ்? இப்போ கலர்ஸா இருக்கலாம், அனிமேஷன் மூவ்மெண்டா இருக்கலாம், டேர்னா இருக்கலாம், எல்லாம் பார்க்க போறோம். அதுக்கு முதல் நாங்க பார்ப்போம். இதுல ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கும் பிள்ளைகள். சரியா? இதுல ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கு. ரைட், இந்த பாக்ஸ்ல வச்சுதான் நாங்க ஒவ்வொரு அனிமேஷனும் செய்ய போறோம். இதுதான் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். இருக்குதா? தமிழ் மீடியம் பிள்ளைகளோட புக்ல இருக்குதா ஸ்டேஜ்? இருக்குதா? எப்படி இருக்குது தமிழ் மீடியம் பிள்ளைகளோட புக்ல ஸ்டேஜ்ன்றது எப்படி இருக்குது? மேடையா? வார்ஷிகன் இல்லாட்டிக்கு மிதுஷாங்க எப்படி இருக்கு ஸ்கிராட்ச்ன்றதுல? ஸ்டேஜ் தான் போட்டிருக்கு. ஸ்டேஜ் தான். ரைட், ஓகே. அப்ப அது ஸ்டேஜ் என்ன சொன்னா என்னது? நாங்க அந்த தளம்னு சொல்லுவோம். என்ன ஸ்டேஜ் வந்து அந்த தளம், அதுலதான் நாங்க எல்லாமே செய்ய போறோம். ரைட், அது ஒரு பக்கம் இருக்கும். அந்த ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கும். சரியா? இனி அதுல நாங்க என்னென்ன டூல்ஸ்கள் இருக்குன்னு பார்ப்போம். ரைட், ஒவ்வொன்றா பார்ப்போம். இதுல வந்து இதை சொல்லுவோம் நாங்க மெனு பார். இங்க பாருங்க, ஹைலைட் பண்ணிருக்கீங்க மெனு பார். அடுத்த பர்பிள் கலர்ல இருக்கிறது அந்த ஸ்கிரிப்ட் ஏரியா. இதுலதான் நாங்க ஸ்கிரிப்ட் பண்றது. என்னது? எப்படி என்னென்ன மாதிரி ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் என்னென்ன செய்ய வேணும்னு ஸ்கிரிப்ட் ஷெட்யூல் பண்றது, ஒழுங்குபடுத்துறது. ரைட்டா? ஸ்கிரிப்ட் பண்ற ஏரியா தான் இது ஸ்கிரிப்டா. இது ஸ்டேஜ். ஸ்டேஜ்ல வந்து எப்படி இது செயல்படுதுன்னு பாக்குறது. இதுலதான் ஸ்கிரிப்டுக்கு நாங்க ஒழுங்குபடுது. இது பிளாக் பேலட். பிளாக் பேலட் இதுல வந்து என்னது என்னென்ன செய்ய வேணும்ன்ற பிளாக்ஸுகள் இருக்கு பிள்ளைகள். ரைட், ஒவ்வொரு கலர்ஸ்ல இருக்கு. அடுத்தது ஸ்கிரிப்ட் லிஸ்ட் இருக்கு. எத்தனை படம் போடுறோம், என்ன போடுறோம், என்ன மாதிரியான படம் போடுறோம், அந்த லிஸ்டுகள் ஸ்கிரிப்ட் லிஸ்ட் இதுல இருக்கு. சரியா? ரைட், நாங்க பார்ப்போம் இனி எப்படி செய்யறேன். இப்ப நாங்க அதுக்குரிய என்னது மெயினான டூல்ஸுகள் பார்த்தோம். சரியா? மெயினான டூல்ஸுகள் அது இல்ல. முதலாவது ஸ்பிரிட். ஸ்பிரிட் கேரக்டர் ஆன் த ஸ்டேஜ். ஸ்பிரிட்னு சொல்லி சொன்னா அந்த கேரக்டர் இருக்கிற இடம் தான். ரைட்டா? யாருடைய இது சத்தம் போடுது? வர்ஷிகன். வர்ஷிகன், unmute your mic. அன்மியூட் பண்ணிக்கொள்ளுங்க வர்ஷிகன். வர்ஷிகன், உங்களோட மைக் ஒருக்க அன்மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. சத்தம் கேக்குதுங்கால. ரைட், இது வந்து அந்த ஸ்பிரிட்னு சொன்ன கேரக்டர் வந்து இருக்கிற இடம் தான் வந்து ஸ்பிரிட். ஸ்டேஜ்னு சொல்லி சொன்னா நாங்க செய்ய போறது the place where spirits moves and diagrams are drawn. எங்க நாங்க இந்த அந்த என்னது கேரக்டரை வச்சு எப்படி நாங்க மூவ் பண்ணுறோம், கிளிக் பண்ணுறோம், எப்படி இந்த ப்ரோக்ராம் டயக்ராம் வருகுதுன்னு சொல்லி காட்டுறது தான் வந்து பிள்ளைகள். இதைத்தான் நாங்க ஸ்டேஜ்னு சொல்லுவோம். இதுல வந்து ஸ்டார்ட் அண்ட் ரன் என்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இதுல வந்து ஸ்டாப் பண்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. சரியா? மேல பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்டாப், இது வந்து ஸ்டார்ட். இந்த கேரக்டரை ரன் பண்ண வைக்கலாம், இல்லாட்டி இதை அனுப்பினா இதை கிளிக் பண்ணா ஸ்டாப் பண்ணும். சரியா? இதுதான் வந்து ஸ்டேஜ்னு சொல்லி சொல்லுவோம். இதுதான் எங்களுக்கு ஸ்டேஜா இருக்கு. சரியா? இதுல இந்த மூவ்மெண்ட்டுகள் எப்படி நடக்கும்ன்றதை நாங்க டயக்ராம் பண்ணி வச்சு கொள்ளுவோம் இந்த ஸ்டேஜ்ல தான்.
ஓகேயா ரைட். அடுத்தது ஸ்பிரிட் லிஸ்ட் சொல்லி ஒன்று இருக்கு. ஸ்பிரிட் லிஸ்ட் ஒன்று இருக்கு. சேஞ்சிங் ஸ்பிரிட் அதாவது கரெக்டர் அண்ட் பேக்ட்ராப் ஆன் ஸ்டேஜ். ஸ்டேஜில் இருக்கு, இங்க பாருங்க, இந்த இருக்கு. யார் இது? வர்ஷிகனா? வர்ஷிகன் ஒருக்கா நீங்க லீவ் ஆகிட்டு ஒன் பண்ணுறீங்களா? வர்ஷிகன் வர்ஷிகன் ஒருக்கா லீவ் ஆகிட்டு ஒன் பண்ணுறீங்களா? ரைட். இதுதான் பிள்ளைகள் ஸ்பிரிட் லைப்ரரி. இதுல தான் இமோஜிஸ் இருக்கு. என்னென்ன இமோஜிஸ் போட வேணுமோ அதுக்குரிய இமோஜிஸ் இங்க தான் இருக்கு. சரியா? ரைட்டா? இது வந்து பேக்ராப் லைப்ரரி. பேக்ராப் லைப்ரரி. இது வந்து சொல்றது பேக்ராப் லைப்ரரி. பேக்ராப் லைப்ரரின்னு சொல்லி சொன்னா இதுல இருக்கக்கூடிய என்னென்ன மூமெண்ட்ஸ் இருக்கு அதுகள் தான் பிள்ளைங்க இந்த லைப்ரரி. அடுத்தது பிளாக் கலர். வர்ஷிகன் அன்மியூட் பண்ணி கொள்ளுங்க பெண். ரைட். இதுதான் பிள்ளைங்க பிளாக்ஸ். ஒவ்வொன்றும் இருக்கு பாருங்க. மோஷன், லுக்ஸ், இவன் வர்ஷிகன். வர்ஷிகன் உங்க ரெண்டுக்கு கொஞ்சம் கொலப்படி பண்ணது போல. அன்மியூட் பண்ணியா இருக்கிறீங்க? அந்த சத்தம் கேக்குதே. எஸ், வீடியோ ஆன் பண்ணிடுங்க. அந்த மைக்க ஆஃப் பண்ணி கொள்ளுங்க. ரைட், குட். ஓகே, இப்போ ஓகே. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் பிளாக்ஸ் டேப்ஸ் இருக்கு. பிளாக் டேப்ஸ் இதுல பாருங்க. மோஷன், லுக்ஸ், சவுண்ட், இவெண்ட், கண்ட்ரோல், சென்சிங், ஆபரேட்டர்ஸ், வேரியபிள்ஸ், மை பிளாக்ஸ். ரைட், இந்த மாதிரி டேப்ஸ்கள் இருக்கு. ரைட்டா? இங்கால இருக்குத சொல்லும் பிளாக்ஸ்ன்னு சொல்லி நாங்க செய்யல உங்களுக்கு விளங்கும் பிள்ளைகள் என்ன மாதிரின்னு சொல்லி. அடுத்தது நாங்க ஏற்கனவே பார்த்ததுதான் ஸ்பிரிட் ஏரியான்னு சொல்லி. இந்த ஸ்பிரிட் ஏரியாவில் தான் என்ன நடக்கும்? அப்ளை பிளாக்ஸ் அண்ட் கிரியேட் ப்ரோக்ராம்ஸ். இதில் தான் நாங்கள் கிரியேட் பண்ணுவோம். ஒரு ப்ரோக்ராமையும் கிரியேட் பண்ணுவோம். சரியா? we can apply blocks to this script area by dragging them. என்ன ஜென்ரேட் பண்ணி ஏதாவது ஒரு விஷயத்த நாங்க செயல்பட வைக்கிறதுக்குரிய கிரியேட் பண்றது, ப்ரோக்ராம் பண்றது எல்லாமே இந்த இடத்துல தான் நடைபெறும். ரைட்டா? இது வந்து மேக்சிமைஸ் பிளாக்ஸ், இது மினிமைஸ் பிளாக். மேக்சிமைஸ் கூட்டுறது, மினிமைஸ் குறைக்கிறது. ஓகே, இனிதான் நாங்க என்னது செய்முறைக்குள்ள போக போறோம். ஓகேயா? 1 minute பிள்ளைகள், 1 minute.
இதுல வந்த பிள்ளைகள் உங்களுக்கு மிக முக்கியமானதுகளை மட்டும் மிஸ் தாரன். இது வந்து ப்ராக்டிக்கல்னால உங்களுக்கு பெரிய அளவுல இதுல ப்ராக்டிகல்ஸ் வாரது இல்லை. பட் நீங்க என்னென்ன அறிஞ்சு கொள்ள வேணுமோ அதை உங்களுக்கு தாரேன். சரியா? ஸோ நாங்க அடுத்த தான் மிக முக்கியமான பாடத்துக்குள்ள போறோம். ஸோ அதனால இதுல என்னென்ன முக்கியமா உங்களுக்கு தேவையோ அதை மட்டும் மிஸ் உங்களுக்கு இப்ப சொல்லி தாரேன். சரியா? பட் அடுத்து நாங்க என்னது பவர் பாயிண்ட் அது வந்து நாங்க விரிவா பார்க்கணும். சொன்ன அதோட சிம்பிள்ஸ் அதுகள் எல்லாம் அதை வச்சுதான் உங்களுக்கு பேப்பர்ஸ் வரும் பிள்ளைகள். பவர் பாயிண்ட வச்சு வரோம். அதனால அது கொஞ்சம் நாங்க படிக்க வேணும். அதனால இதுல முக்கியமா வரக்கூடியதுல மட்டும் நான் உங்களுக்கு காட்டித்தார். சரியா? ரைட். அப்ப நீங்க ஹெடிங் போட்டுக்கொள்ளுங்க. ஹெடிங் போட்டுக்கொள்ளுங்க. உங்களோட எத்தனாம் பாடம் இது? 5ஆம் பாடத்துல 5.2 என்ன? ரைட். நாங்க வந்து அந்த என்னது அந்த டூல்ஸுகள் அதுகள் என்னென்ன இருக்கு மெயினானதுகள் ஒருக்கா படிச்சுட்டு எப்படி ப்ராக்டிக்கல் இருக்கா சும்மா இருக்கா பார்ப்போம். சரியா? ரைட். என்ன இதுல நாங்க செலவழிச்சா அடுத்த பாடத்தை எங்களுக்கு கொண்டு போக முடியாம போயிடும். ஸோ இது எங்களுக்கு நார்மலா தெரிஞ்சிருந்தா சரி. ஸ்கிராட்ச்ல ஓகே. ஸ்கிராட்ச் செய்நிரல் மென்பொருளை அறிமுகம் செய்தலும் செய்நிரல் விருத்தியும். ஹெடிங் போட்டுக்கொள்ளுங்க. 5.3 Introduction to Scratch Programming and Program Development. இதுல ஒரு அட்டவணை ஒன்று இருக்கு உங்களுக்கு. ரைட்டா? இதுல பாருங்க எத்தனாவது பேஜ் நம்பர் 55ல பிளாக் கிளாசிபிகேஷன், அடுத்தது பிளாக், அடுத்தது எக்ஸாம்பிள்ஸ் சொல்லி இருக்கு. சரியா? இத மட்டும் நாங்க ஒருக்கா என்னது படம் கொஞ்சம் கீறி இதே மாதிரி சின்னதா படம் கீறி அதுல வந்து பிள்ளைகள் என்னது கலர் பென்சில்கள் நீங்க பாவிக்கலாம். அப்படி பாவிச்சு கொஞ்சம் கலர்ஃபுல்லா கீறி கொள்ளுங்க. உங்களுக்கு டிஸ்பிளே பண்றேன் எப்படி கீறுறதுன்னு காட்டுறேன். சரியா? ரைட்டா? இதே மாதிரி இருக்க வேணும். ஓகே மிஸ் உங்களை காப்பி பார்ப்பேன். ரைட்டா? கொட்டா விட்டு கொண்டெல்லாம் இருக்கக்கூடாது. ரைட். முதலாவது ஹலம் வந்து பிளாக் கிளாசிபிகேஷன், அடுத்தது பிளாக்ஸ் எப்படி இருக்கு. ரைட்டா? அடுத்தது எக்ஸாம்பிள். கலர் பென்சில் கலர் பென் இருந்தா பிள்ளைகள் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? இதுல வந்து தமிழ் மீடியம் பிள்ளைகளுக்கு என்ன மாதிரி போட்டிருக்கு? தொகுதி வகைப்படுத்தல், அறிவுறுத்தல் தொகுதிகள், உதாரணங்கள். சோ இது ஒருக்கா போட்டுக்கொள்ளுங்க பிள்ளை. முதலாவது மோஷன். சோ இதுக்குரிய மாதிரி பிள்ளைகள் சின்னதா ஒரு ட்ரா பண்ணிக்கொள்ளுங்க. இதுல மூவ் பண்ற ஒரு ஆக்ஷன் இருக்கு. அடுத்தது டர்ன். ரைட்? டர்ன்ல லெஃப்ட் சைட் டர்ன், ரைட் சைட். ரைட் சைட் டிகிரி 15, லெஃப்ட் சைட் டிகிரி 15. சோ இந்த மாதிரி இருக்க மாட்டேன், ஞாபகத்துல இருக்கணும். ரைட்? அடுத்தது உதாரணம் தந்திருக்கு. இப்ப இதுல எங்களுக்கு மூவ் வந்து 100 ஸ்டெப் 100 ஸ்டெப் 100 தரம் இது மூவ் பண்ண வேணும் இருக்கு. ரைட்டா? சோ இது எங்களுக்கு மூவ். கோ டு முன்னுக்கு போறதா இல்ல 0 அப்படின்னு சொன்னா நின்ற இடத்திலேயே ஓடுற மாதிரி. ரைட்டா? மூவ் பண்ற மாதிரி நின்ற இடத்திலேயே மூவ் பண்ற மாதிரி 100 தடவை மூவ் பண்ற மாதிரி இருக்க வேணுமா. சோ அந்த மாதிரியான தொகுதி தான் மோஷன் அப்படின்னு சொல்றது. ரைட்டா? அப்ப எழுதி கொள்ளுங்க பாப்போம். பாக்ஸ் அடிச்சு கொள்ளுங்க. 3 பார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. 3 பார்ட்ஸ்.
ஓகே, கேட்டீங்களா பிள்ளைகள்? மிதுசங்கர், வர்ஷிகன் கேறீங்களா? எஸ் டீச்சர் முடிச்சு ரைட், ஓகே. அது ரெண்டாவது லுக்ஸ் இருக்கு. லுக்ஸ் எப்படி இது டிஸ்பிளே ஆகும்? ஹாய், ஹலோ, அது என்ன சொல்றது பிள்ளைகள்? நீங்க கார்ட்டூன்ல பார்த்துருப்பீங்க தானே, ஒரு கேரக்டர் வந்து இந்த மாதிரி பேசும், அதை வந்து டைப் பண்ணி போட்டிருப்பாங்க, சப்டைட்டில் மாதிரி போடுவாங்க, இல்லாட்டி அது பேசி கொண்டு போற மாதிரி. இது முந்தி வந்தது பிள்ளைகள். இப்ப வர்ற கார்ட்டூன் வந்து பேசுற நேரம் சப்டைட்டில் கீழே தான் வரும். ஆனா முந்தி வந்த கார்ட்டூன்ஸ்ல வந்து அனிமேஷன் ஆடிக்கொண்டு இருக்கும். என்னது அது பேசுறது முதுகல் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிக்கணும். இது ஆரம்பத்துல பயன்படுத்தின ஒரு கார்ட்டூன் என்னது மூவிஸ கிரியேட் பண்றதுக்கான ஒரு சாஃப்ட்வேர். சரியா? அடுத்தது லுக்ஸ். அது சவுண்ட் இருக்கு. சவுண்ட் வந்து என்ன மாதிரியான சவுண்டுகள் இடையில போட வேணும், எத்தனை மனத்தியாலும். இங்க பாருங்க, பிளே ட்ரம் போட்டிருக்கு. ஒரு பீட் ஒன்று வர வேணும். என்னது 25 செகண்டுக்குள்ள ஒரு பீட் வர வேணும். அடுத்தது ரெஸ்ட் ஃபார் பீட்ஸ். ஒரு பீட்ஸ் வந்து 25 செகண்டுக்கு இருக்க வேணும். அடுத்து பீட் ரெஸ்ட் பண்ண வேண்டியது அதுவும் 0.25 அடிச்சு அதோட சவுண்ட் 25 செகண்டுக்கு நின்று முடிய வேணுமா. ரைட், அந்த மாதிரியான பிளே சவுண்ட், லுக்ஸ் அண்ட் சவுண்ட். உங்களோட புக்கை பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளை. அந்த படத்தோட கவனமா கீறுங்க பிள்ளைகள். இந்த மாதிரி வரும் இந்த உங்களுக்கு படத்தை பார்க்கல விளங்கும். ரைட்டா? ப்ராக்டிக்கல்ல இந்த மாதிரி தான் டூல்ஸ்கள் இருக்கு. அதோட ஃபங்க்ஷன் இந்த மாதிரி தான் இருக்குமெண்டது.